வணக்கம் மேம். ஐம்பராஜ். இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ நிறைய பேர் இந்த விஷயத்தை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இஃப் யூ ஆஸ்க் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப வந்து வேல்யூ பண்ண விஷயம். இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் அஃபேர்ஸ், ஒர்க் பிளேஸ் அஃபேர்ஸ் இல்லை இன் ஜென்ரல் அஃபேர்ஸை வந்து நம்ம நிறைய நார்மலைஸ் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்போ யதார்த்தமாக நிறைய ப்ராப்ளங்கள் வந்து அதுலேருந்து தான் வருது. ஸோ இஃப் யூ ஈவன் கோ டு கோர்ட், நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை முன்னிறுத்தி தான் வருது. ஸோ இன்ஃபிடிலிட்டி அப்படின்ற டாபிக் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் திஸ்: உண்மையாகவே இன்ஃபிடிலிட்டிலேருந்து ஒருத்தர் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கும் போது அவர் ட்ரஸ்ட்டை வந்து ரீபில்ட் பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? ஓகே, ஸோ ஃபண்டாஸ்டிக் டாபிக் அகேன். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த குளோபலைசேஷன், சோஷியல் மீடியா, மாஸ் மீடியா எல்லாமே ரொம்ப இப்போ அட்வென்ட் ஆனதுலேருந்து இதெல்லாம் ஒரு தப்பே இல்லைன்ற மாதிரி இன்றைக்கி ஜென்ரேஷன்ஸ் பேசும்போது வேர் ஆர் வி நவ்? ஓகே, இமோஷனல் இன்ஃபர்டிலிட்டின்னு ஒன்று இருக்குது, செக்ஷுவல் இன்ஃபர்டிலிட்டி இருக்குது. ஸோ இந்த அஃபேர்ஸ்லாம் வந்து யாராவது ஒருத்தங்க இப்போ நீங்கள் கேட்டிங்க அதுலேருந்து மீள முடியுமான்னு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்னப்பா இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது நீங்கள் இதுக்கெல்லாம் எஃபர்ட் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ பண்ணுறீங்களேன்ற கேள்வி வரும். பட் ஆக்சுவலி இன்னும் இருக்குங்க அந்த லாயல்ட்டி, கொஞ்சம் இருந்தாலும் இருக்க தான் செய்யுது. பிகாஸ் தட்ஸ் ஹவ் அவர் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் மென்ட் டு பி. வி ஹேவ் டு டிபெண்ட் ஆன் பீப்புள் அண்ட் வி ஹேவ் டு கவுண்ட் ஆன் தெம். இப்போ நீங்கள் வயசு இருக்க வரைக்கும் எல்லாம் ஆட்டம் போடலாம், அதுக்கப்புறமா நம்ம வந்து இஃப் யூ ஃபீல் அலோன் லேட்டர் இட்ஸ் கோயிங் டு பி ப்ராப்ளம். இன்னைக்கு நம்ம அந்த செடியை வளர்த்தா தான் நாளைக்கு அது பழம் தரும். நீங்கள் இன்னைக்கு அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு நான் எங்கனாலும் போயிட்டு வருவேன்னா நீங்கள் திரும்பி வரும்போது அங்கே எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஸோ அகெயின் ஐம் அஸ் அ சைக்காலஜிஸ்ட் ஐ வில் எம்பசைஸ் லாயல்ட்டி. நிறைய பேருக்கு இன்னும் இருக்குது. ஐ எம் நாட் லைக் டவுன் சைசிங் அந்த லைட்டர் பார்ட் ஐ செட் தட், பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து லாயல்ட்டி ரொம்ப முக்கியம் தான் இந்த ஜென்ரேஷனுமே நினைக்கிறாங்க. இட்ஸ் அ வெல்கமிங் திங். ஸோ இட்ஸ் அ வெரி ப்ரொஃபவுண்ட் கொஸ்டின். பிகாஸ் இன்றைக்கி நான் கப்புள் கவுன்சிலிங் நிறையா பார்க்குறேன். நிறைய இன்ஃபிடிலிட்டி இருக்குது. அது வந்து விமனாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒரு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்க்கு போனதுக்கப்புறம் கேன் பி இன் எனி லெவல். இட் கேன் பி எ மைனர் இதுவாக இருக்கலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு தெரியாமல் வந்து சீட்டிங் அப்படின்னு நம்ம மைக்ரோ லெவலில் டிஃபைன் பண்ணாலே லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சீட்டிங். ஒரு மெசேஜ் இன்னொருத்தங்களுக்கு தெரியாமல் போடுறதே ஒரு சீட்டிங் தான். இதெல்லாம் என்னங்க இருக்குது இந்த காலம், கமான் அப்படின்னுவாங்க. நோ, இட்ஸ் அ சீட்டிங். நீங்கள் பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னா அது பேர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பவுஸ்க்கு தெரியாமல் பண்ணாலே இட் இஸ் அ சீட்டிங் தான். ஸோ இட் கேன் ஈவன் இமோஷனல் அஃபேர் கேன் பி ஈவன் மோர் டீப் தேன் செக்ஷுவல் அஃபேர். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பவுஸ் வந்து முடிவு பண்ணுறாங்க, ஓகே ஃபைன், அவங்க நம்ம பிட்ரே பண்ண ஒருத்தங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் திரும்பி வரேன், நான் பண்ணது தவறு அப்படின்னு ஒருத்தங்க உள்ளே வரும்போது இவங்க எப்படி எடுத்துக்கணும்? அது ஒரு ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம். நீங்கள் வந்து இதை ரீபில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த ரிலேஷன்ஷிப்பை வாக் அவே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இட்ஸ் அகெயின் யுவர் சாய்ஸ். அப்படி வந்து நீங்கள் இருக்கணும்னு நினச்சாக்க அதுக்கு அந்த ஸ்பவுஸ் எந்த விதத்தில் இருந்தாங்கன்னா, என்ன மாதிரி பிஹேவியர் காமிச்சாங்கன்னா இட் கேன் பி ஒர்க் பண்ண முடியிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு திரும்பி வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் தான் செஞ்சுருக்கேன், அது தவறு தான் அப்படிங்கிறத ஒத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் இம்மீடியட் ஸ்டெப் இஸ் டு கட் ஆல் த கான்டாக்ட்ஸ். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து அக்கௌண்டபிலிட்டி வந்து எடுத்துக்கிறதுக்கே யோசிப்பாங்க. இதனால தான் ஆயிடுச்சு, அதனால தான் ஆயிடுச்சு, முதல்ல ஆகவே இல்லைன்னு வாங்க ஃபஸ்ட்டு. அப்படி ஒன்றுமே இல்லைன்னு முதல்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் கையங்களமாக பிடிச்சதுக்கப்புறமா சரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு எங்கே போவாங்கன்னா, நீ தான் காரணம், நீ எனக்கு அன்பே கொடுக்கல, நீ அதை பண்ணிட்ட இதை பண்ணிட்ட, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் ஃபார்ம். இந்த மாதிரி சொல்கிறவங்க ரொம்ப கஷ்டம் அவங்க திரும்பி உள்ளே வர்றது அப்படின்றது. ஏன்னா தேர் நாட் ஓனிங் இட் அப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிகவரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஐ மேட் அ மிஸ்டேக், ஐ எம் சாரி ஃபார் இட் அண்ட் யூ மீன் தட் சாரி. அந்த சாரியை வந்து வார்த்தைகளால் அழகாக சொல்லிக்கிட்டே அஃபர்மேஷனாக இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு ஆக்ட். உங்களுடைய செயல்பாடுகள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கையில எல்லாம் திறந்த புத்தகமாக தான் இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ட்ரஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரி. அதை உடைச்சிட்டிங்க நீங்கள், ஒரு கல்லை போட்டு உடைச்சது முழுசாக வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது இமோஷனல் ரிப்பர்கஷனை வந்து உங்கள் ஸ்பவுஸுக்கு ஏற்படுத்தியிருக்கோங்கிறத யோசிக்க வேண்டிய விஷயம். இவ்வளோ இன்சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது. பண்ணும்போது நீங்கள் ஏதோ போதையில் பண்ணிட்டீங்க, that's all fine, but once you realize a mistake and your spouse is willing to forgive you and he or he cannot forget, maybe forgive you and accept youன்ற போது அவங்களோட வலி வேதனை அப்படிங்கிற எம்பத்தியும் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஓப்பன்னஸ், அந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஓகே ஃபைன், நான் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கேன், அது உனக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அங்கே வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எஸ் இவங்களை நம்ம கன்சிடர் பண்ணலானே யோசிக்க முடியும். இதில் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் அ பிக் ரெட் ஃப்ளாக். திரும்பியும் போவீங்க, இன்னும் 2 மாதத்துல யூ வில் see them talking back to their affair. ஸோ ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். அதில் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு தான் இன்றைக்கி ISTV. அப்போ பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு.
ஸோ அப்படி இருக்கும்போது இதை ரியலைஸ் பண்ணிட்டு வர்றவங்களும் இருக்காங்க. சரி, ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்குங்க இன்பராஜ். நம்ம ஒரு தப்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபெடலிட்டிக்குள்ளே போகிறதுக்கு வந்து எவ்வளவோ ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ரீசனுக்காக உள்ளே போனாங்கிறதையும் கவனிக்கணும். ஓகே, இமோஷன்ஸ் ஆகிப்போச்சா, பிரச்சனை ஆகிப்போச்சா, ஐம் சாரி, காலில் விழுந்து எல்லாம் மன்னிப்பாயிட்டு நாளையிலேருந்து நம்ம நல்லா வாழ்ந்துடலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய பூஷணிக்காக சோத்தில் மறைச்சிட்டு நீங்கள் திரும்பி போகிறீங்க. பிகாஸ் யூஆர் ஒன்லி ட்ரீட்டிங் த சைன்ஸ், ரூட் காஸ் இஸ் ஸ்டில் தேர். அப்போ அதை நம்ம வந்து ஏன் போனாங்க, எதனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுங்கிறத வந்து நம்ம முதல்ல 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உட்காந்து பேசி புரிஞ்சுக்க முடியலன்னா ஒரு மேரிட்டல் கவுன்சிலர்கிட்ட, தெரபிஸ்ட் கிட்ட போய் என்ன விதத்துக்காக அப்படி இருந்ததுன்னு இண்டிவிஜுவல் செஷன்ஸ், கப்புள் செஷன்ஸ் எடுத்து அந்த ரூட் காசை அட்ரஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை அட்ரஸ் பண்ணாதான் திரும்பி இதே பிரச்சனை நாளைக்கு வராது. இல்லைன்னா நீங்கள் உங்களை சரி பண்ணி விடுவாங்க, திரும்பி ஒரு 3 மாதம் 6 மாதத்துல திரும்பியும் இன்னொரு இன்ஃபெர்டிலிட்டி ஆகவும், இல்லைனா திரும்பியும் அந்த பழைய எக்ஸ் கூடவே அவங்க திரும்பி சேட் பண்ணுறதை இன்னொருத்தங்க வந்து டிஸ்கவர் பண்ண வேண்டியிருக்கும். தட்ஸ் அகெயின் பிரேக் தம். இப்போ தான் நம்பி வந்தேன், திரும்பி என்ன உடைச்சிட்டியா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களால் நம்பவே முடியாது. ஸோ யூ ஷுட் நெவர் ரிப்பீட் த திங். என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் நோ. அதை வந்து இதெல்லாம் ஒரு பெரிய தப்பே இல்லை அப்படின்னு பேசிட்டாங்கன்னா இட்ஸ் அ வெரி டேஞ்சர் சைன். என்னங்க ஊரில் உலகத்தில் பண்ணாதான், அவன்லாம் அப்படி பண்ணியிருக்கான், நான் இதை தானே பண்ணேன் அப்படின்னாலே தே ஆர் நாட் டேக்கிங் அக்கௌண்டபிலிட்டி. இட்ஸ் அ பிக் ரெட் ஃபிளாக். பி வெரி கேர்ஃபுல் வித் சச் பீப்புள் ஹூஸ் மினிமைசிங் தேர் ஆக்ட். நான் பண்ணது ரொம்ப கொடுமையான விஷயம், அது உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் யாராவது ஒருத்தங்க பேசுனாங்கன்னா அவங்க கூட திரும்பி வாழ்றது வந்து இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஸோ அவங்க அதை முழுமையாக உணரணும். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேதனை தந்திருக்குன்றதை உணரணும். உங்கள் கண்ணு முன்னாடி அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படியே துண்டிக்கணும். ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லா பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு இதுக்கு மேலே சரண்டர். இதுக்கு மேலே உங்களுக்கு மேலே குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நீ அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு வந்து வாயை மூடிட்டு தான் இருக்கணும். உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் ஒய்ஃபோ உங்களை தொந்தரவு பண்ணால் கூட யூ கான் ஸ்பீக் பேக். ப்ராப்ளம் என்னென்னா, ஸ்பீக் பேக் பண்ணால் திரும்பியும் அவங்க அந்த இன்ஃபெர்டிலிட்டியை தான் கொண்டு வருவாங்க. இட்ஸ் கோயிங் டு அகெயின் அண்ட் அகெயின் ட்ரிகர் த ப்ராப்ளம். ஸோ இப்போ தப்பு பண்ணிட்டா அமைதியாக ஒரு குழந்தை எப்படி உட்காந்துருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம இருக்க வேண்டிய நிலைமை தான். பிகாஸ் திரும்பியும் நீங்கள் உங்களுக்கு உரிமைக்கு பேசணும், அதை பேசுனீங்கன்னா பிரச்சனை. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது, உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன் இருந்துச்சு அப்படின்னா go to a therapist, marital therapist கிட்ட போய் உங்கள் கன்சர்ன்ஸை ரைஸ் பண்ணலாம். எனக்கு என்விரான்மெண்ட் இந்த மாதிரி இருக்குது, என்னால் முடியல அப்படின்றத சொல்லலாம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களே ஒரு கில்ட் அண்ட் ஷேமில் இருப்பாங்க. அவங்களே அதை மறக்க முடியாத ஒரு நிலைமையில இருப்பாங்க. மேபி இட் இஸ் அ 4-year-old ரிலேஷன்ஷிப் ஒரு 8-year-old ரிலேஷன்ஷிப், வாட் எவர் இட் மேபி. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்றதை வந்து இவங்க வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. நான் இப்போ ஏன்னா நீங்கள் என்ன உண்மையான இதுலையா இருக்கீங்க, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்றதே வந்து இட்ஸ் அன் அஃபேர், இட்ஸ் நாட் லவ் அப்படின்ற போது அந்த டிப்ரெஷனில் நான் இருக்கேன், கிரீஃபில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் வெளியில் வரேன்னா நோ, தே கான்ட் ஷோ இட் டு யூ. They have to go to a psychologist or therapist and find. அதையும் அவங்க சரி பண்ணிக்கணும் இல்லையா? உங்க ஸ்பௌஸே ஆறுதலுக்கு ஆள் தேடக்கூடாது. இவங்களே அங்கே காயப்பட்டிருக்கிறவங்கள போய், ப்ளீட் ஆகிட்டு இருக்கவங்கள போய் எனக்கு வந்து ஆறுதல் சொல்லக்கூடாது. உங்களோட கில்ட்டாக இருக்கட்டும், உங்கள் ஷேமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் தான் ப்ராசஸ் பண்ணணும். இட்ஸ் யோர் மிஸ்டேக், யூ ஹாவ் டு க்ளீன் இட் அப். அதை விட்டுட்டு இவங்க கிட்ட வந்து பேசுறது, இவங்க கிட்ட நான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டேன்னு சொல்லி அவங்கள கேஸ்லைட் பண்ணுற விஷயம்லாம் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ பிக் ரெட் ஃப்ளாக். ஸோ லாட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து இந்த தப்பு பண்ணவங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் அவங்க க்ளீனப் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கணும். ஏன்னா இங்கே மொத்தமாக உடஞ்சி தரமட்டமாக இருக்குது அந்த ட்ரஸ்ட்டு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் மேபி அவங்க மன்னிக்கலாம், இதை மறக்கலாம், அடுத்த வாழ்க்கையில் நம்ம வந்து நல்லா இருக்கலாம். அதனால தான் இந்த இன்ஃபெர்டிலிட்டிக்குள்ளே போகிறவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது, இட்ஸ் அ பிக் 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 ஸ்கார் இன் யுவர் ரிலேஷன்ஷிப். அதை பண்ணிடாதீங்க. அந்த ஒரு எண்ணம் வரும்போதே அதை முளையிலேயே எடுத்துருங்க. ஏன்னா இதை வந்து நீங்க அவங்க உங்களுக்கு பண்ணா இது எவ்வளவு கொடுமையா இருக்கும்ன்றது பாருங்க. இஃப் யூ கான் பி லாயல், டோன்ட் பி இன் அ மேரேஜ். இஃப் யூ வாண்ட் ஓப்பன் ரிலேஷன்ஷிப், தே கேன் கோ ஃபார் இட். பட் ஒன்ஸ் ஒருத்தங்களை லாயலா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது வந்து இட்ஸ் அ பிக் பிட்ரேயல். இது ஒரு துரோகம்.